ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இட்லி ஏதாவது பேலன்ஸ் மீந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு இட்லியும் வேஸ்ட் ஆகாது. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேகி இட்லி தான் பார்க்குறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடலாம். இந்த வெங்காயத்தை போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் இட்லிலாம் பேலன்ஸ் மீந்துச்சு அப்படின்னா ஏதாவது இட்லியை வச்சு பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். அந்த ஸ்டேஜில் தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி ஒரு சைஸ் போதும். ஏன்னா புளிப்பு அதிகமாக வேணாம் அப்படிங்கிறனால ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். அதையுமே கட் பண்ணி இதை சேர்த்துக்கணும். இட்லி ரைஸு உளுந்து எல்லாமே அதிகமாக காஸ்ட்டு விற்கிறனால இட்லி தேவையான அளவு தான் நான் இட்லியை ஊற்றுவேன். சப்போஸ் என்றைக்காவது மீதமாயிட்டு அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி தான் போட மாட்டேன். உடனே பசங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஏதோ செஞ்சு கொடுத்துருவேன். அந்த கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத ஆட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸு, இந்த சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு அதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. மேகி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இட்லி வெறுமனே கொடுக்காம நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த க்ரீன் சில்லியுமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா பெரட்டி வதக்கி விட்டுற வேண்டியதான். இட்லியை நான் டைமண்ட் ஷேப்பில் ஏற்கனவே கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மசாலாலாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைக்கு காரமோ அந்த காரப்பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் சொன்னேன் இல்லையா, சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இது தான். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகி மசாலா. மேகி மசாலா தனியாக பாக்கெட்லேயும் விற்கிது. நம்ம மேகி வாங்கும்போது அது பாக்கெட்டுக்குள்ளேயும் இருக்கும். இது தனியாக தான் வாங்கியிருந்தேன். 5 ருபீஸ் தான் அந்த பாக்கெட்டு. இது மேகி டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும் இந்த இட்லியில். அதனால் பசங்க நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இந்த டேஸ்ட்டை பிடிச்சி போய் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப மோஸ்ட்லி இட்லி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. தோசை தான் சாப்பிடுவாங்க. அந்தமாரி சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மேகி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா, காரத்துக்கு காரப்பொடி வீட்டில் அரைச்சி வச்ச காரப்பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லியை ஸ்லைஸாக கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இதை சேர்த்துக்க வேண்டியதான். நமக்கு எண்ணெய், நெய் அது மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் எண்ணெய் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தாராளமாக போட்டேன். அதனால் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால போதும் எனக்கு. இந்த மசாலா இட்லி எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு புதினா மல்லியை மேலே தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பரான மேகி டேஸ்ட்டில் உள்ள நூடுல்ஸ் டேஸ்ட்டில் உள்ள மேகி இட்லி ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.